தமிழ்நாடு டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முன்னதாக மாநாட்டில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் பாசிசத்தின் பாஜக பலிக்காது என்றும் பாஜகவின் திட்டம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் நிறைவேறாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ்நாடு எப்போதும் அமைதி, சமத்துவம், மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்றும், மொழி, மாநிலம், பெண் உரிமைகள் என்றால் காஷ்மீரில் இருப்பவர்களுக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெயர்தான் முதலில் ஞாபகத்திற்கு வரும் எனவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் தங்களது வாக்குரிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், அடிமைகளை விரட்ட வேண்டிய தேர்தல் இது என குறிப்பிட்டார். தமிழ்நாட்டுடைய அமைதியை சீர்குலைக்க ஒருபோதும் நாம் அனுமதிக்க மாட்டோம். பாசிச சக்திகளுக்கு சலாம் போட்டு தமிழ்நாட்டுடைய கதவுகளை திறந்துவிட நாம் ஒன்னும் அதிமுக கிடையாது. அண்ணா உருவாக்கின திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் வளர்த்தெடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், தலைவர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே பாசிஸ்டுடைய பாட்சா என்னைக்கும் தமிழ்நாட்டில் பலிக்கவே பலிக்காது. உடன்பிறப்புகள் விடமாட்டாங்க. பாசிஸ்டுகள் இன்னைக்கு பழைய அடிமைகள், புதிய அடிமைகள் எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தாலும் தமிழ்நாடு என்னைக்குமே தலைவர் சொல்வது மாதிரி டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான்.